ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சாப்பாடு, இன்றைக்கி நாள் எப்படி போச்சு பார்க்கலாமா? காலையிலே சம்பார் வகை. இந்த பசங்களுக்கு பிடிக்காத சாப்பாடு. ஏன்டா இந்த உப்புமானாலே பிடிக்க மாட்டேந்தோ எனக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். 1 கிலோ ரவை அப்படியே போட்டு வறுத்து வச்சுட்டேன், அப்பப்போ எடுத்து செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது எப்படியோ 1 மாதத்துக்கு நமக்கு வரும். வாரத்தில் 1 நாள் செஞ்சாலே 1 மாதம் வரும். பூச்செல்லாம் வராமல் இருக்கும் வறுத்து வச்சிட்டிங்கன்னா. ஒரே ஒரு கேரட்டை மட்டும் பொடிசாக கட் பண்ணி ரவை கிண்டியாச்சு. நிறைய தேங்காய் துருவி போட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த பசங்களுக்கு பிடிக்கல. எங்கள் வீட்டுக்கார அழகாக ஒரு தேங்காயை துருவி கொடுத்துட்டாரு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த தேங்காயை துருவி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த சம்பா ரவை உப்புமா பிடிக்குமான்னு கேளுங்க. டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பலாப்பழம் இதே எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார். எங்கள் அப்பா மட்டும் இல்லை, எங்கள் அப்பாவும் அம்மாவும் போய் வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அவ்வளோவா பழுக்கலை. இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருந்தா நல்லா பழுத்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வரை எங்கே பொறுக்குறீங்க நீங்கள்? இந்த பலாப்பழத்தை தயவுசெய்து எப்படியாவது வெட்டி கொடுத்துருங்க. நீங்கள் கட் பண்ணி கொடுங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி நானும் கட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா கட் பண்ணது தான் ஆளுக்கு ஒரு 10 சொலையை உள்ளே தள்ளிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போயாச்சு. அப்புறம் நான் தான் ஃபுல்லாக உட்காந்து கட் பண்ணி உரிச்சு எடுத்தால் ஒரு நிறைய வந்துச்சு. 180 ரூபான்னு வாங்கினோம் அந்த பழம். அந்த ஒரு இடத்துல கட் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த இடம் மட்டும் லைட்டாக கெட்டு போச்சு. ஒரு 10 சொலை போல் வேஸ்ட்டாக போச்சு. மற்றபடி பழம் நல்லா தான் இருக்குது. இந்த அளவு இருந்தால் தான் பழம் நமக்கு உரிச்சு எடுக்கும்போது நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பக்குவமாக எடுக்க மாட்டோம். கையில் வந்த போக்கில் பிச்சு எடுப்போம் இல்லையா. ரொம்ப பழுத்திருந்தால் அப்படியே பிசு பிசுன்னு ஆகிடும். எல்லோரும் சுற்றி உட்காந்து ஆசையாக சாப்பிட்டுருந்தாங்க. சரி பசங்க சாப்பிட்றாங்க இல்லையா, அதனால் 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தால் ஒரு சுற்றில டக்குன்னு நமக்கு வேலை மிச்சம், டக்குன்னு காலியாகவும் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நிறைய சக்கையாக சாப்பிடும்போது பசங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. உரிச்சி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 2 நாளைக்கு தாராளமாக போக வர எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நான்வெஜ் தான் பண்ணியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் தான், எறா. இது பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபுல்லாக எங்கள் அம்மாவுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்தேன். 1 கிலோ க்ளீன் பண்ணுறது ஈஸி தான் ரொம்ப. 1 கிலோ எறாவை ஃபுல்லாகவே உரிச்சு கொடுத்துட்டா. அந்த நடுவில் அந்த நரம்பு மாதிரி இருக்குல்ல, அதை மட்டும் நான் எடுத்தேன். பிள்ளை அழகாக உரிச்சு கொடுத்துட்டா பாருங்களேன். நிஜமாகவே நம்புவீங்களான்னு தெரியல, இந்த வீடியோக்காக சொல்லலை, உண்மையிலே அவள் தான் ஃபுல்லாக உரிச்சு கொடுத்துருந்தா. அவளோட கொண்டையை பார்த்தா தான் சிரிப்பாக வருது எனக்கு அப்பப்போ. அப்புறம் அவங்க அப்பா சின்னவளும் அப்பாவும் ஃபீஸ் கட்டி வரேன், பணம் எடுக்கிறேன்னு போனாங்க. வெயில் தாங்க முடியல அப்படின்ட்டு இந்த பழத்தை பார்த்தோன்னே வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபீஸும் கட்டல, ஒன்றும் கட்டல. நாளைக்கு போய் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. ஸ்கூல் திறக்குதுன்னொடனே எல்லாரும் பயம் வருது. ஐயோ ஃபீஸ் கட்டணுமே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வரும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஃபீஸ் கட்டியே நம்ம ஒரு வீடே வாங்கிடலாம் போல இந்த பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பணம் கட்டுறது. அவ்வளோ பணம் வாங்குறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம பசங்க பெரிய ஸ்கூலில் படிக்கிறோம், நம்ம பார்த்து சேர்க்குறோம். அதனால பணத்தையும் கட்டி தான் நான் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நீங்கள் எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சான்னு சொல்லுங்கள். வெயிலில் போயிட்டு வந்தோடனே ஜூஸ் வேணும் அப்படின்ட்டு 2 நேந்திர பழம் நல்லா மேஷ் பண்ணி விட்ருங்க. இல்லை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாலும் சரி. கொஞ்சம் சர்க்கரை, நன்னாரி சர்பத்து, ஒரு 2 எலுமிச்சம்பழம், சப்ஜா விதை இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி ஐஸ் கட்டி போட்டால் நல்லாயிருக்கும். நான் ஐஸ் கட்டிலாம் போடலை, அப்படியே நல்லா கரைச்சி குடிக்க வேண்டியதுதாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஊரில் இந்த நாகர்கோயில் பக்கம் நல்லா ஃபேமஸாக இருக்கும் இந்த பழ சர்பத்து அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த பழத்தை பார்க்கும்போதெல்லாம் அந்த பழம் வாங்கினாலே இந்த மாதிரி ஒரு சர்பத்தை போட்டு எங்கள் வீட்டுக்கார் கையில் கொடுத்துருது. மத்தியானத்துக்கு அந்த எறா க்ளீன் பண்ணல, சுட சுட சாதம், நல்ல தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்குது. நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த தொக்கே போதுங்க, வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே வேணாம். இதை போட்டு அப்படியே சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த தொக்கை எடுத்துட்டு அதில் வெறும் அந்த கடாயில் சாதம் போட்டு பிரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி சிலம்ப கிளாஸ் இருந்தது, அதனால் சிலம்பம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும். சுற்றி முடிச்சுட்டு வந்து நைட்டுக்கு தோசை மாவே இருந்ததா, அதனால தேங்காய் சட்னி, ஒரு முட்டை தோசையை ஊற்றி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. எப்போயுமே நான் மதியானம் வச்சது நைட்டுக்கு அந்த இறாலாம் காலி ஆயிடுச்சு. அந்த தொக்கு மட்டும்தான் இருந்து, அதை வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.